போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருப்படி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதமாகிய இந்த ஞான பொணுவலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த ஞான சிந்தனையை நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய திருவருளையும் குருவருளையும் மேல ஒரு முறை வணங்கி நாம் கடந்த வகுப்பில் சிவஞான போதம் 4வது நூற்பா அதில் முதல் அதிகரணத்தை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். முதல் நூற்பா பதிக்கு பிரமாணம், 2வது நூற்பா பாசத்துக்கு பிரமாணம், 3வது நூற்பா பசுவுக்கு பிரமாணம். எனவே பதி பாசம் பசு, பதி பாசம் பசு என்று 3 நூற்பாக்களிலே பிரமாண இயலை நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே அடுத்தது இலக்கண இயல். அதில் முதல்ல நிரல் நிறை என்கின்ற வகையில் முதல்ல பசுவுக்கு இலக்கணம், பாசத்திற்கு இலக்கணம், பதிக்கு இலக்கணம் 4, 5, 6. இதில் 4வது நூற்பாவுக்கு நமக்கு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று. இதுவும் அது, இதுவும் அது. இதுவும் அதுனா எது? 3வது நூற்பாவுக்கு எது கருத்துரையோ அதுதான் இதுக்கும் கருத்துரை. 3வது நூற்பா ஆன்ம பிரகாசம். அதனால் 4வது நூற்பாவுக்கு என்னது? ஆன்ம பிரகாசம்தான். இங்கே இதுவும் அதுன்னு இருக்கும். இப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிச்சுக்கணும்? மேலே என்ன கருத்துரையோ அதுதான் இதுக்கும் கருத்துரை. இந்த நூற்பா 3 அதிகரணங்களை உடையது. அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம்
சகசமலத்து உணராது அமைச்சு அரசியைப்ப என்பது 2வது அதிகரணம். ஐந்தவத்தை தே என்பது 3வது அதிகரணம். இதில் முதல் அதிகரணத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா. இது 3வது நூற்பால 7 ஏதுக்கள் கொண்டு இவற்றிற்கு வேறாக ஆன்மா உண்டு என்று நிறுவினார். 3ல் எழுது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படின் உண்டிவினையின்மையின், உணர்த்த உணதலின், மாயா ஏந்திர தனுவினுள் ஆன்மா உளது. இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உளது. இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உளது. இவற்றிற்கு வேறாய் இளது என்றலினுக்கு வேறாக ஆன்மா உளது. எனதுடல் என்பதற்கு வேறாக ஆன்மா உளது. ஐம்புலன் அறிதலின் இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உளது. ஒடுக்கம் அறிதலின் இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உளது. அடுத்தது கண்படின் உண்டிவினை இன்மையின் இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உளது. உணர்த்த உளதனின் இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உளது. மாயா எந்திரத்தனவிற்கு வேறாய் ஆன்மா உளது. எல்லாத்தையும் அப்படியே இவற்றிற்கு வேறாய், இவற்றிற்கு வேறாய், இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உளது என்று சொல்லி 8வது ஏது இங்கே சொல்கிறார். அதில் 7 ஏது சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? 8வது அந்த கரணங்களுக்கு வேறாய் ஆன்மா உள்ளது. அந்த கரணங்களுக்கு வேறாய் ஆன்மா உள்ளது. அதை அப்போ அங்கேயே சொல்லியிருக்கலாமே, ஏன் இல்லையா? சொல்லாமல் இல்லையா? 7 சொன்னவர் 8 கொண்டு வந்து ஏன் இங்கே வைக்கிறாரு? ஏன்னா ஆன்மாவின் இலக்கணத்தை சொல்லுகிற போது அது ஐந்தவத்தை பட்டு அறியும், அது ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்லுகிற போது அந்த கரணத்தின் இயல்புகளை சொல்ல வேண்டி உள்ளது. இப்போ அங்கே சொல்லிவிட்டு திருப்பி என்ன செய்யணும்? இங்கே ஒரு தடவை சொல்லணும். 2 தடவை சொல்ல வேண்டான்னு என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ஏதுவை கொண்டு 4ல் வச்சுட்டார். 3ல் 7 ஏது சொன்னவர் 4ல் ஒரு ஏதுவை கொண்டு வந்து வைக்கிறார். காரணம் பற்றி அந்த கரணங்களுக்கு வேறாய் ஆன்மா உளது. ஆன்மா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய 4 கருவிகளுக்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. ஆனால் இந்த 4 கருவிகளும் சூழ்ச்சி துணைவர் போல, ஒரு அரசனுக்கு ஒரு அமைச்சர்கள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள் மிக முக்கியமானது. அரசருக்கு நிறையா பேர் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது யார்? அமைச்சர். இங்கே சூழ்ச்சி என்பது இங்கே என்னதுங்க? அறிவு துணை. அரசனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் யார்? அமைச்சர். அமைச்சர் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் என்ன செய்வார்? கண்ட்ரோல் பண்ணி அதை வாங்கி, செய்தியை வாங்கி எப்படி அரசனுக்கு சொல்லணும், அதை எப்படியெல்லாம். ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே என்ன இருப்பாங்க? சீஃப் செக்ரட்டரிஸ், பர்சனல் செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லா செய்தியும் வாங்கி எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு கோப்பாக முதலமைச்சர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது உட்காந்து அவர் அதில் 200 பக்கம் படிச்சுக்கிட்டு இருப்பாரா? ஒரு கோப்பு போனால் 200 பக்கம் இருக்கும். உட்காந்துட்டு முதலமைச்சர் 200 பக்கம் படிச்சுட்டு இருப்பாரா? என்ன செய்வாங்க? இதில் இதெல்லாம் இருக்குது, நமக்கு சாதகம் இருக்கிறது, இதெல்லாம் பாதகம் இருக்கிறது, அதை பூரா அலசி ஆராய்ச்சி ஃபைனல் சேங்ஷன் மட்டும்தான் யார்கிட்ட போவோம்? முதலமைச்சர்கிட்ட போவோம் இல்லை? அதுபோல் ஆன்மா ஒரு முடிவு எடுக்கணும்னா, முடிவு எடுக்கிறதுக்கு யார் கூட நிற்கிறாங்க? அந்த கரணங்கள். மற்ற கருவிகளெல்லாம் துணை செய்தாலும் கூட மிக நெருக்கமாக இருப்பது எது? அந்த கரணங்கள். எது போல? அமைச்சர் போல. அதான் சூழ்ச்சி துணைவர்னு சொல்கிறார் இங்கே. சூழ்ச்சி துணைவர் போல அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமாக இருக்குது. அதனால தான் பல இடங்களில் அந்த கரணங்களை ஆன்மா என்று சொல்லுகிற வழக்கு உண்டு. அந்த கரணங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? ஆன்மா. காரணம் என்னன்னா அது எப்படி இருக்குது? ஆன்மாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால. உனக்கு மனசாட்சி இருக்கா, புத்தி இருக்கா கேட்குறமா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஆன்மாவாகவே நிற்கும். மற்றவற்றை நோக்க இது எப்படி தெரிகிறது? அறிவுடைய கருவிகள் போல் தோன்றுகிறது. அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். போன வகுப்பில் படுத்துமா இல்லையா? பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான் அப்படின்னு என்னது? அறிவுடையன போல தோன்றினாலும் உண்மையில் அது அசத்து. அறிவுடையது மாதிரியே தெரியும், உண்மையில் அவை என்னது?
அசித்து தான். அப்போ அறிவுடையதா இல்லையா? ஒன்று அறிவு இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அறிவு இல்லைன்னு சொல்லுங்கள். என்னங்க அறிவு இருக்கிற மாதிரி அப்படின்னா, ஆன்மா அதனோடு கூடுகிற போது அவை அறிவுடையவன போல தோன்றும். உண்மையில் அவை அறிவற்றது. அதுக்கு அறிவு எப்போ விளங்குன்னா ஆன்மா கூட நிற்கணும். ஆன்மா கூட நிற்கிற போது அது எப்படி தெரியும்? அறிவுடையனு போல தோன்றும். ஆனால் உண்மையில் அதுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான் என்று போன அதிகரணத்தில் மேற்கோளும் ஏதும் நாம் பார்த்தோம். அதற்கு வெண்பாக்கெல்லாம் பார்த்தோம். மணமாதியால் உணர்தல் மண்ணு புனல்கள், மணமாதி மண் புலனின் அல்லன், மணமேல் உதித்த ஒன்றை உள்ள உணர்தல், அதில் உதிக்கும் கடல் தரையே ஒத்து என்று 100 வெண்பாக்களையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் மீண்டும் நீங்கள் என்ன செய்யணும்? நினைவுபடுத்தி கொள்க. நம்ம 2வது அதிகரணத்துக்கு போயிடலாம். சகசமலத்து உணராது 2வது அதிகரணம் இல்லைங்களா? சகசமலத்து உணராது. இப்போது சில தடைகள் எழுகிறது. மேலே சொன்ன கருத்துக்கள் மீது என்ன வருதுங்க? சில தடைகள் எழுகிறது. அது என்ன தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா அறிவுடைய பொருள். ஆன்மா அறிவுடைய பொருள். இந்த அந்தக்கரண் முதலாகிய கருவிகள் எல்லாம் என்னது? அறிவற்ற சடப்பொருள். அறிவற்ற சடப்பொருள். ஆன்மா சித்து பொருள், கருவிகள் எல்லாம் சடப்பொருள், அசித்து பொருள், சடப்பொருள். எனவே இதற்கு அறிவுடையது ஆன்மா என்று சொன்னால் அவை சடத்தோடு கூடி அறிய வேண்டிய அவசியம் என்ன? அறிவு இருக்கிற ஆளுக்கு அறிவற்ற சடத்தின் துணை எதற்கு? இல்லையா? நம்ம போனால் அறிவுடையவன் யாரு கூட போகலாம்? இப்போ நம்ம வச்சுக்குவோம், நம்ம இப்போ நமக்கு ஒரு ஆள் அறிவு விளங்குறதுக்கு வேணும். அப்போ யார் கூட போகலாம்? நம்ம விட அறிவான ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். எனக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியுமையா, அதனால் அவங்கூட நான் போனேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அறிவற்ற கருவியை கூட்டிக்கிட்டு போய் இவன் அறிய வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு கேள்வி. அப்போ ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் எதுக்கு சடம்? இல்லை, இப்போ என்ன ரெண்டு? ஒன்று ஆன்மாவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுங்கள், சடத்தோடு போச்சுன்னு சொன்னால் நியாயம். இல்லை, ஆன்மாவிட அந்த கருவிகளுக்கு அறிவு அதிகம்னு சொல்லுங்கள். அது ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆன்மாவுக்கு அறிவு உண்டுங்கிறீங்க, சடத்துக்கு அறிவு இல்லைங்கிறீங்க. அவன் இல்லாமல் அறிய மாட்டான்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது சார், புரிய மாட்டேங்குது இல்லையா? அப்போ அறிவுடைய ஆன்மா அறிவற்ற சடத்தோடு கூடி அறிய வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த அதிகரணத்தில் பதில் சொல்கிறார். அமைச்சு அரசு ஏய்ப்ப, மேற்கவே சொல்லியாச்சு. அமைச்சு அரசு ஏய்ப்ப. எப்போ ஒரு அமைச்சருக்கு சார், ஒரு அரசனுக்கு ஒரு அமைச்சர் துணை செய்வது போல ஆன்மாவுக்கு இவையெல்லாம் என்ன செய்யுது? துணை தான் செய்யுது. அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலையில்லை. டெசிஷன் யார் எடுப்பா? அரசன் தான் டெசிஷன் எடுப்பான் இல்லையா? அமைச்சர் போய் எல்லாம் காட்டினாலும் சரி தப்பு, அவன் அதில் இருக்கிறத சொல்கிறது மட்டும்தான் அவன் வேலை. சார் இதை செஞ்சால் இதெல்லாம் நடக்கும், செய்யலைன்னா இதெல்லாம் நடக்கும், செஞ்சால் இவ்வளவு செலவாகும், செய்யலைன்னா இவ்வளவு மிச்சமாகும். இதை பூரா அந்த கோப்புகளை என்ன செய்வான்? எல்லாம் பண்ணி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதை பூரா யார் சொல்லுவா? பர்சனல் செக்ரட்டரி. ஒரு ஐஏஎஸ் கேடரில் ஒரு முதலமைச்சருக்கு 4 பேர் இருப்பாங்க. அவர் தான் என்ன செஞ்சுருப்பாங்க? அதை பூரா அனாலிசி ஆஞ்சு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் செய்யலாமா வேண்டாமா முடிவு எடுக்கிறது யார்? அந்த முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார். பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதெல்லாம் வேண்டாயா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ முடிவு யார் எடுக்கிறா? முதலமைச்சர் தான் எடுக்கிறார், அரசன் தான் எடுக்கிறான். ஒரு அமைச்சர் அரசனுக்கு துணை செய்வது போல அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு துணை செய்கின்றன. எனவே துணை செய்வதனாலே அது அரசனை விட உயர்ந்த அமைச்சர் என்று ஆகாது. அமைச்சர் என்னதான் துணை செஞ்சாலும் அமைச்சர் யாருக்கு கீழே? அரசனுக்கு கீழே தான். அதுபோல கருவிகள் ஆன்மாவுக்கு கீழே தான். அதனால் ஒன்றும் குற்றம் இல்லை. அறிவுடைய ஆன்மா சடமாகி கருவிகளோடு கூடுதலினால் அதன் அறிவுக்கு இழுக்கு ஆகாது. சரி, அப்படியா? அப்போ எனக்கு இது மேலேயும் ஒரு சந்தேகம். இது மேலேயும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்?
சரி, அதுதான் அமைச்சர் போலன்னு சொல்லிட்டீங்க, அரசர் போலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அறிகிற போது எப்படி அறியணும்? ஒரே மாதிரி அறிய வேண்டியது தானே. அறிகிற போது அது என்ன செய்யுது? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று அவத்தைப்பட்டு அறிவதின் காரணம் என்ன? அவத்தைப்பட்டு அறிவதின் காரணம் என்ன? மேலே சொன்ன ஓமையில் அரசன்னு சொன்னீங்க, அமைச்சர்னு சொன்னீங்க, அதில் ஒன்றுமே அப்படி ஒரு இதையே காணாம். அரசன் அறிகிற போது பாதி அறிவான், காவாசி அறிவான், முழுசா அறிவான்னு ஏதாவது அங்கே ஓமையில் இருக்கா? இல்லையே. நீங்கள் சொல்கிற இந்த இதில் ஆன்மா அறிகிறதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க? அவர் அறிவார், காலையில் ஒரு மாதிரி அறிவார், மதியானம் ஒரு மாதிரி அறிவார், இரவில் ஒரு மாதிரி அறிவார். அவத்தைப்பட்டு அறிவதின் காரணம் என்ன? அந்த கேள்வி. அதற்கு தான் என்ன செய்கிறாரு? அவத்தைப்பட்டு அறிவதற்கு காரணம் ஆன்மாவின் அறிவை மறைத்து நிற்கின்ற ஆணவ மலம். அப்போ மேலே சொன்ன ஓமை ஒரு புடை ஓமை. ஒரு புடை ஓமை. ஒரு புடை ஓமைன்னு என்னது? அதுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். முற்று ஓமை கிடையாது. எந்த ஓமையும் முற்று ஓமை கிடையாது. முற்று ஓமைன்னா அப்படியே இருக்கிறது. புரியுதுங்களா? அது எதற்கு ஓமை? ஆன்மா அறிவதற்கு கருவிகள் துணை செய்கின்றன என்ற அளவில் மட்டும்தான் அமைச்சரும் அரசனும் என்கின்ற ஓமை. அது அவத்தைப்பட்டு அறிவதற்கு அது ஓமை ஆகாது. ஓமை ஆகாது. எனவே இந்த தடையை விளக்குவதற்காக ரெண்டாவது அதிகரணத்தை வைக்கிறார். ரெண்டாவது அதிகரணம் சகசமலத்து உணராது. ஆன்மா சகசமலத்து உணராது. இதற்கு என்ன செய்யறாருங்க? மேற்கோள். இவ்வான்மா சகசமலத்தினால் உணர்வு இன்று. இனி வான்மா சகசமலத்தினால், இவ்வான்மா சகசமலத்தினால் உணர்வு இன்று. இனி, இனி என்பது என்னது? மேலே சொல்லப்பட்ட ஆன்மா. மேலே என்ன சொன்னார்? 8 காரணங்களை காட்டி இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உண்டுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஆன்மா இளது என்றலின் எனதுடல் என்றலின் தொடங்கி அந்த கரணங்களுக்கு வேறாய் ஆன்மா உண்டு என்று சொல்லப்பட்ட ஆன்மா. அதுதான் இனி என்பதற்கு பொருள். இவ்வான்மா, இவ்வான்மா, இவ்வான்மா என்பது தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் தானேயாய் நிற்கும் ஆன்மான்னு எழுதுறார். தற்பிரகாசம், இன்னொன்று பரப்பிரகாசம். இது 2 சொல்லு ரொம்ப முக்கியமான சொல்லு. தற்பிரகாசம், தற்பிரகாசம். தற்பிரகாசம் என்பதற்கு தன்னை நோக்கிய வழி. பரப்பிரகாசம் என்பது தனக்கு கீழான கருவிகளை நோக்கிய வழி. யா இங்கு வேறு, இங்கே பரம் என்பது வேறு, தனக்கு வேறாய், தனக்கு வேறாய். தனக்கு வேறாய் நிற்கிறது ஒன்று பதி, இன்னொன்று பாசம். ஆன்மா கருவிகளை நோக்கிய வழி அறிவுடையது, சிவத்தை நோக்கிய வழி அறிவற்றது. சரிங்களா? கருவியை நோக்கிய வழி இது என்னது? அறிவுடையது. சிவத்தை நோக்கிய வழி அறிவற்றது. அது பின்னாடி 7ஆம் நூற்பால சொல்றாரா இல்லையா? யாவையும் சூனியம் சத்தெதிர்
சிவத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜடம்தான். ஒன்றுக்கு அறிவே கிடையாது, இன்னொன்றுக்கு அறிவு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அது 7ல் சொல்றது. சரியா? இப்போ பரப்பிரகாசம் என்பது தனக்கு கீழான கருவிகளை நோக்கிய வழி. இப்போ ஆன்மா அறிவுடையது. ஆன்மா அறிவுடையது எப்பன்னு கேட்டா தன்னை நோக்கிய வழி அறிவுடையது. இப்போ 3 பொருள் இருக்கு. பதி இருக்கிறது, பசு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. இந்த ஆன்மா தன்னை நோக்கிய வழி அறிவுடையதா இல்லையா? அறிவுடையது. தனக்கு கீழான கருவியை நோக்கிய வழி அறிவுடையது. தனக்கு மேலான பதியை நோக்கினால் அறிவற்றது. சரிங்களா? இதே பாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னை நோக்கிய வழி அது அறிவுடையது போல தோன்றும். தன்னை நோக்கிய வழி அது அறிவுடையது போல தோன்றும். ஆனால் உண்மையில் என்னது? அறிவற்றது தான். இப்போ மனம்னு சொன்னால் சிந்திக்கும், மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும் சொல்கிறோம். அதெல்லாம் அறிவுடையது மாதிரி தெரியுது. தன்னை நோக்கிய வழி அவை அறிவுடையன போல தோன்றும். உண்மையில் என்னது? அறிவற்றது. ஆன்மாவை நோக்கினால் சடந்தான், பதியை நோக்கினாலும் சடந்தான். அப்போ அது சடப்பொருள். ஆன்மா தன்னை நோக்கிய வழி அறிவுடையது, கருவிகள் நோக்கிய வழி அறிவுடையது, சிவத்தை நோக்கிய வழி அறிவற்றது. இந்த 3ஐயும் நீங்கள் ஒவ்வொன்றையும் அந்த இடத்துல நின்று பார்க்கணும். இப்போ ஆன்மா தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடையது. தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடைய ஆன்மா தற்பிரகாசம் மட்டும் உடைய கருவியை நோக்கிய வழி, தற்பிரகாசம் மட்டும் உடைய கருவிகளை நோக்கிய வழி என்னதுங்க? அறிவுடையனு போல தோன்றும். அப்படிப்பட்ட ஆன்மா சகசமலத்தினால், சகச மலத்தினால் அறிவுடைய ஆன்மா. வேற ஒண்ணு வேண்டாம். தற்பிரகாசம் பரப்பிரகாசம் எல்லாம் மறந்துருங்க. இதெல்லாம் நூலில் சொல்லியிருப்பாங்க. பின்னாடி உங்களுக்கு அறிவு நல்லா பிரகாசம் அடைகிற போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அறிவுடைய ஆன்மா. ஆன்மா என்பது அறிவுடைய ஆன்மா. அறிவுடைய ஆன்மா சகச மலத்தினால், சகச மலத்தினால், மலத்தினால்னு சொல்லலாம். மலம்னு சொன்னாவே எதை குறிக்கும்? ஆணவ மலத்தை தான் குறிக்கும். மலத்தினால் உணர்வு என்று அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? மலத்தினால் உணர்வு இன்னும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு அடை போட்டு சொல்றார், சகசமலம் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன நோக்கம்? இதற்கு வேற 2 மலம் இருக்கு. 2 மலம் இருக்கா இல்லையா? எது? கண்மமும் மாயையும். கண்மமும் மாயையும் ஆகுந்துக மலம் இடையிலே வந்தது. இடையிலே வந்தது. இது அனாதியே அறிவை மறைத்து நிற்பது. எனவே ஆணவ மலத்தை சகசமலம் என்றார். ஆணவ மலத்தை சகசமலம் என்றார். எனவே சகசமலமாகிய ஆணவ மலத்தினால் உணர்வு இன்று அறிவு விளக்கம் இல்லாது நிற்கும். அறிவு விளக்கம் இல்லாது நிற்கும். உணர்வு என்பது இங்க என்னதுங்க? அறிவு. அறிவு விளக்கம். அறிவு இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடாது. அறிவு இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடாது. விளக்கம் இல்லாம இருக்குது. அறிவு இருக்கிறது, விளங்கல. அறிவு விளங்கலையே ஒழிய இல்லாத அறிவை இறைவன் கூட்ட முடியாது. நமக்கு இறைவன் என் அறிவை கொடுத்தான்னு சொன்ன என்ன அர்த்தம்? கொடுத்தான்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன பொருள் எடுத்துக்கணும்? அறிவை விளக்கினான்னு பொருள் செய்யணும். இறைவன் அறிவை கொடுத்தான்னு நம்ம நூலில் இருக்கோம், நம்ம சொல்றோம். நம்ம சொல்லும் போதே எனக்கு அறிவு இப்பதான் வந்துச்சு, இப்பதாயா அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? விளங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். விளங்கா இல்லாத ஒன்று வாராது. அப்படி அறிவு இப்பதான் வந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகி போச்சு? சர்க்காரியவாதத்திற்கு முரணாய் போகும். சரிங்களா? எப்பவுமே உள்ளது சிறக்கும், இல்லது வாராது. அப்போ அறிவு விளங்குகிறது, விளங்கியதுங்கிறதான் பொருள். ஆனா சொல்லுவோம் நம்ம அறிவு வந்துச்சு, அறிவு வந்துச்சு, அறிவு பிறந்தது, அறிவு பிறந்தது அப்படின்லாம் அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ற வாக்கியங்கள் தான். சொல்வதில் தப்பில்லை, புரியுதுங்களா? அதை பொருள் செய்கிற போது நீங்க அப்படி பொருள் செஞ்சுக்கணும். அது எழுதுனதே தப்புன்னு சொல்லக்கூடாது. பெரிய பெரிய ஆள்லாம் அதை எழுதி வச்சிருப்பாங்க, ஐயா அவர் தப்பா எழுதிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படி சொன்னா அதுக்கு பொருள் இதுதான். அறிவு பிறந்தது, அறிவு வந்தது அப்படின்னு சொன்னா அது என்னது? அறிவு விளங்கியது. இதுகாரும் விளங்காது இருந்த அறிவு இப்பொழுது என்ன வந்தது? தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தோறும்
அறிவு அழகா சொல்லிட்டார். இதை விட அறிவுக்கு விளக்கம் யாரும் சொல்ல முடியாது. தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு என்னது? தோண்ட தோண்ட நீர் வரும். அப்ப இல்லாத நீரா வந்துச்சு? அங்க ஏற்கனவே நீர் இருக்கிறது. அந்த நீர் ஒரு மண்ணால மணலினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்? நீரை கண்டுபிடிக்கல, மண்ணை எடுத்துட்டோம். மறைத்தது நீக்கப்பட்டது, இருந்தது விளங்கியது. இதுகாறு மறைத்திருந்ததை நீக்கினோம், இதுவாறு மறைந்திருந்தது இப்ப என்ன ஆகி போச்சு? விளங்கிருச்சு. எவ்வளவு தோன்றமோ அவ்வளவு நீர் சுரக்கும், அவ்வளவு நீர் சுரக்கும். ஏன்னா மறைக்கப்பட்ட அந்த மறைப்பு எவ்வளவு நீங்குகிறதோ அவ்வளவே உள்ளது என்ன ஆகும்? விளங்கி கொண்டே வரும். அறிவை மறைத்திருக்கிற ஆணவ மலம் எவ்வளவு நீங்குகிறதோ அவ்வளவு அறிவு விளங்கும். அப்ப இல்லாத அறிவு வரல, அறிவு ஏற்கனவே இருக்கின்றது. இப்ப பிரச்சனையே இது, மறைத்திருக்கிற பொருள் தான். அது நல்லா தடினமா இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அது மெலிசா இருந்ததுன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். அதையும் நீக்கித்தான் ஆகணும். கடினமாக இருந்தாலும் நீக்கித்தான் ஆகணும், மெலிதாக இருந்தாலும் நீக்கித்தான் ஆகணும். அந்த ப்ராசஸில் வேறுபாடு இருக்குது. மெலிதாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் நீக்கிடலாம், தடிமனாக இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா? எனவே சகசமலத்தினால் ஆன்மா அறிவு விளக்கம் இல்லாமல் இருந்தது. இருக்கின்றதா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. இருந்தது என்பது உண்மை. இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா இருக்கதான் செய்யுது. கொஞ்சம் கூட குறைச்ச ஆளாளுக்கு என்ன இருக்குதுங்க? கூட குறைச்ச இருக்கிறது. அப்போ இந்த ஆணவ மலம் அனாதியே ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டிருந்தது, இப்பொழுதும் மறைத்து கொண்டு இருக்கிறது. ரெண்டுக்கு வேறுபாடு. அனாதியே மறைத்திருக்கிற போது அது முழு மறைப்பை செய்தது. அனாதியே என்பது கேவலத்தில் ஆன்மா இருக்கிற போது ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவு என்ன செஞ்சது? முழு மறைப்பு. ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு என்ன பேருங்க? ஆவாகர சக்தி. அனாதியே ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மறைத்து இருக்கிற போது ஆணவ மலத்திற்கு அதனுடைய சக்திக்கு என்ன பேரு? ஆவாகர சக்தி. ஆமா, ஆவாகர சக்தி முழு மறைப்பு. ஆவாகரம் என்பது முழு மறைப்பு. கேவலத்தில். சரியா? இது கேவலம். சகலத்தில் அதோ நியாமிகா சக்தி. சகலத்தில் ஆணவ மலத்தினுடைய சக்திக்கு பேர் என்னது? அதோ நியாமிகா சக்தி. இப்போ அதில் தான் இருக்கிறோம். மயக்க உணர்வு. இதுக்கு என்ன பேருங்க? மயக்க உணர்வாவது நித்தத்தை அனித்தம் என்றும் அனித்தத்தை நித்தம் என்றும் திரிபு உணர்ச்சி, மயக்க உணர்ச்சி. நித்தம்னா என்னது? நிலையானது. அனித்தம்னா நிலையற்றது. நிலையானதெல்லாம் நிலையற்றதா தெரியும், நிலையற்றதெல்லாம் நிலையானதா தெரியும். அப்படி தெரிஞ்சா ஆணவ மலத்தினுடைய அதோ நியாமிகா சக்தி நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நமக்கு தெரியுதா தெரியலையா? எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம்? வீடு, வாசல், வண்டி, நகை, புலன் எல்லாம் வேணும்னு கேட்டாவே பட்டியல் அங்கே தான் போகுது, டைரக்ஷனே அங்கே தான் போகுது.
இல்லையா? ஏன்னா அதெல்லாம் நிலை இல்லாதது. நமக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். இது எதுவுமே கூட வராது. வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆரோ. உண்மைதானே? சினிமா பாட்டாக இருந்தாலும் உண்மை அதுதான் இல்லையா? சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வா உன் எந்த நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. எல்லாம் என்ன செய்வாங்க? சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர். யாருக்கு தெரியாது? எல்லாத்துக்கும் தான் தெரியும். ஆனா அதை நம்மளால என்ன செய்ய முடியல. ஆமாங்க. ஆனா இந்த ஆனானாவே போச்சு. ஏன்னா ஆணவ மலத்தினாலே நமக்கு நிலையில்லாதவையெல்லாம் நிலையான பொருளாக தெரிகின்றது. நிலையான பொருள்கள் எல்லாம் நிலையில்லாத பொருள்களாக தெரிகிறது. இப்போ அதோ நீகாம சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த மயக்க உணர்வு நமக்கு நிறையா இருக்கு. ஆனால் இப்போ நம்மெல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்டால் இதிலிருந்து ஒரு படி மேலே போயிருக்கிறேன்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, விட வேண்டியதை விட வேண்டும் என்று தெரியும், பெற வேண்டியதை பெற வேண்டும் என்று தெரியும். ஆனால் விட வேண்டியதை விட முடியல, பெற வேண்டியதை பெற முடியல. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா இது தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் முழு மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளாம் அறமயக்கத்தில் இருக்கிறோம். அறமயக்கம் என்னது? விடணுமா? ஆமாங்க, கண்டிப்பாக விடணும். பெருமான் வேண்டுமா? ஐயோ கண்டிப்பாக வேணுங்க. சரி விட்டுறலாமா? அதுதான் முடிய மாட்டேங்குது. பிடிச்சிடலாமா? எப்படின்னு தெரியல. பிடிக்கணும், விடணும். சில பேருக்கு விடணும்னு தெரியல, பிடிக்கணும்னு தெரியல. அதெல்லாம் கீழே இருக்கிறான். நாமெல்லாம் ஒரு படி மேலே இருக்கிறோம், ஒரு படி மேலே இருக்கிறோம். வி ஆர் இன் கியூ. ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ப்ராசஸ்ஸு போயிட்டுருக்கு. விட வேண்டியதை விட வேண்டிய காலம் வரணும், பெற வேண்டியதை பெற வேண்டிய காலம் வரும். இதில் அப்போ விட்டாச்சானா விடலை, பெற்றாச்சானா பெறலை. ஆனால் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். எவ்வளவு பெற்று இருக்கிறோமோ அவ்வளவு விட்டு இருக்கிறோம். இப்போ பெருமானுடைய திருவருளை நாம் ஒரு 10 விழுக்காடு பெற்று இருந்தோம்னா இந்த மயக்க உணர்வு எவ்வளவு? 10 விழுக்காடு விட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நமக்கு 100 இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன இருக்கலாம்? 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விழுக்காட்டில் நமக்கு திருவருள் இருக்கின்றது என்பதில் ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். நம்மளாம் சத்தியமாக திருவருள் பெற்றவர்கள். விழுக்காடு வேறுபட்டு இருக்கும், விழுக்காடு வேறுபட்டு இருக்கும். அது சரி, அதையும் இதை கொடுத்த பெருமான் அதையும் கொடுப்பான். அவன் கொடுக்குற போது கொடுப்பான். நாம் என்ன செய்யணும்? செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை ஒன்றையும் விடாமல் நம்ம இப்போ செய்யக்கூடிய சாதனைகளை பூசையும் 5 எழுத்தையும் விடாது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா 10, 15 ஆகி 20 ஆகி அது எப்போ 100 ஆகட்டும். அது நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. அதை உணர்கிற ஆற்றலும் நமக்கு இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரி, எனவே ஆன்மா சகசமலத்தினால் உணர்வு என்று அறிவு விளங்காது நிற்கின்றது என்று இங்கே சொல்லுகிறார். அப்போ இதற்கு என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி இருந்த ஆன்மாவினுடைய அந்த அறிவு புதிதாக வந்ததா அல்லது ஏற்கனவே இருந்த அறிவு விளங்கியதா என்பது தான் தடை இல்லையா? அதுக்கு தடைக்கு விடையாக தான் என்ன செய்யறாரு? ஏது செய்கிறார். ஏது அதுதான் ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான். அதுதான் எதுதான்? அந்த ஆணவ மலம் தான். மேலே சொல்லப்பட்ட சகச மலம் என்று சொல்லப்பட்ட ஆணவ மலம், மேலே சொல்லப்பட்ட சகசமலம் என்று சொல்லப்பட்ட ஆணவம் அதுதான். ஆமா, ஞான திரோதகமாய் மறைத்து கொண்டு
நிற்றலான். மறைத்து கொடு. மறைத்து கொடு நிற்றலான். அதுதான் எது? அந்த சகசமலமாகிய ஆணவ மலம்தான் ஞான திரோதகம். ஞானம் என்னது? அறிவு. திரோதகம்னா மறைப்பு. அறிவை மறைத்து கொண்டு நிற்றலான். மறைத்து கொண்டு மறைத்து கொண்டு நிற்றலான். இது வடமொழி. இது வடமொழி. இது தமிழ். தமிழ் மரபு வடமொழி மரபு பற்றி ஞான திரோதகம் என்று சொன்னார். திரோதகம்னாலும் மறைத்தல் தான், மறைத்தல்னாலும் மறைத்தல் தான். சரிங்களா? ஞானம் என்பது அறிவு. அறிவை மறைத்து கொண்டு என்பது வடமொழியில் சொன்னா ஞான திரோதகம், தமிழில் சொன்னா மறைத்து கொடு. அப்ப ரெண்டு வகையில் யார் கூறியது கூறலோ என்று சொன்னால் வடமொழி மரபு பற்றியும் தமிழ் மரபு பற்றியும் சொல்றார். அப்படி சொல்ற வழக்கம் இருக்கு. வடமொழியிலையும் தமிழ்லையும் ஒரு ரெண்டு மொழியில சொல்லுகிற போது சொல்ற வழக்கம் இருக்கு இல்லையா? நாம இன்னைக்கு அப்படித்தான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். நடு சென்டர், சரியா? நடு சென்டர்னு சொல்றோமா இல்லையா? நடுநாளும் ஒன்று தான், சென்டர்னாலும் ஒன்று தான். அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது தமிழ் மொழியிலையும் வடமொழியிலையும் சொல்வதற்காக ஞான திரோதகமாய் மறைத்து கொண்டு நிற்றலார். அப்போ மேல தடை என்னதுங்க? அறிவு வந்ததா விளங்கியதா அப்படிங்கிறதா தடை. அறிவு புதுசாலாம் வரல, அது ஏற்கனவே இருந்தது. அந்த அறிவை எது மறைத்து கொண்டு இருந்தது? ஆணவ மலம் மறைத்து கொண்டு இருந்தது. எனவே இங்க என்ன செய்யுதுங்க? அறிவு வரல, விளங்குகிறது. அறிவை எது மறைத்து கொண்டு இருந்தது? ஆணவம் மறைத்து கொண்டு. அதுதான் அந்த ஆணவ மலம்தான் அறிவை மறைத்து கொண்டு நிற்றலான். அப்போ ஆணவ மலம் நீங்கினா அறிவு விளங்கும் என்பது பொருள். அறிவு விளங்காமைக்கு காரணம் ஆணவ மலம் மறைப்பு. ஆணவ மலம் மறைப்பு என்று சொல்லுகிறார். இதன் மீது பல தடையெல்லாம் இருக்கு. அது நூலில் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் சும்மா சில செய்திகளை நிறைய இதில் தடை இருக்கிறது. ஒன்று ஞானத்தின் அபாவமே அஞ்ஞானம். இது ஐக்கியவாதிகளுடைய கருத்து. ஞானத்தின் அபாவம், ஞானத்தின் அபாவமே அஞ்ஞானம். மன்னிக்கணும், அஞ்ஞானம் என்பது தார்க்கியர். இது தார்க்கியர். தார்க்கியர் ரெண்டு, மாயையே அறிவை மறைக்கும். இது ஐக்கியவாதி. இது ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயத்தார் அறியாமைக்கு காரணம் சொல்றாங்க. அறியாமைக்கு காரணம் ஆணவ மலம்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றவங்க, அப்ப ஏன் உனக்கு அறிவு விளங்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன செய்யறாங்க? பலவாறு கருத்தை சொல்லுறாங்க. இன்னும் நிறைய கருத்து இருக்கு. இப்ப ரெண்டை மட்டும் வச்சுக்குவோம். ஞானத்தின் அபாவம், ஞானத்தின் அபாவம். ஞானம் என்பது அறிவு, அறிவு இன்மையே அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்பது அறியாமை. அஞ்ஞானம்னு என்னது? அறியாமை.
ஞானம் என்பது அறிவு. அறிவு இன்மையே அறியாமை. அறிவு இன்மையே அறியாமை. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அறிவு இல்லாதது தான் அறியாமை. அறிவு இல்லாதது தான் அறியாமை. சரியா தான் சொல்றான். அப்படியா? அறிவு இல்லாமது தான் இருக்கிறதுக்கு தான் என்ன பேரு அறியாமைன்னு சொல்றவங்க யாரு? தார்க்கியர். இந்த இடம் புரியுதா முதல்ல? இப்போ கண்ணு இருக்கு, கண்ணுக்கு பார்வை இருக்கா இல்லையா? பார்வை, பார்க்கும் திறன். கண்ணுக்கு பார்க்கும் திறன் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, ஒரு கண்ணுக்கு தெரியல, பார்வை தெரியல. இப்போ இதுக்கு என்ன காரணம்? பார்வை இன்மையே. பார்வை, ஒரு காட்சி தெரியாததற்கு காரணம் பார்வை இன்மை அப்படின்னு சொல்லலாமானா சொல்லக்கூடாது. பார்வை இருக்கு, அந்த பார்வையை படலம் மறைச்சிருக்கு. புரியுதுங்களா? கண்ணுக்கு பார்க்கும் திறன் உண்டு, இப்ப எனக்கு கண்ணு தெரியல. அப்போ எனக்கு கண்ணு தெரியாத காரணம் என் கண்ணுக்கு பார்க்கும் திறன் இல்லை அப்படின்னு சொல்றதான்னு கேட்டா இல்ல, அப்படி கிடையாது. என் கண்ணுக்கு பார்க்கும் திறன் உண்டு, அந்த பார்க்கும் திறனை படலம் மறைத்து கொண்டு இருக்கிறது. காண்ட்ரா. சில பேருக்கு பிறப்பிலேயே பார்வை இல்லாம இருப்போம், அதை பத்தி பேச்சு இல்லை. புரியுதுங்களா? கண்ணுக்கு பார்க்கும் திறன் உண்டு, அந்த கண்ணை எது மறைச்சிட்டு இருக்குது? ஒரு படலம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. கண்ணை ஒரு படலம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால எனக்கு இப்ப என்ன தெரியல? கண்ணு தெரியல. சரிங்களா? படலத்தை நீக்கிட்டா எனக்கு கண்ணு தெரியும். இந்த ஓமை புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த இடம் புரியும். அதான் ஓமை. கண்ணுக்கு பார்க்கும் திறன் உண்டு, அதை எது மறைத்து கொண்டு இருக்கிறது? படலம் மறைத்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது படலம் நீங்குகிறதோ அப்பொழுது கண் காட்சி காணும், கண் காட்சிய காணும். அதுபோல ஆன்மாவுக்கு ஞானம் இயல்பாகவே உண்டு, அறிவு உண்டு. ஆன்மாவுக்கு அறிவு இயல்பாகவே உண்டு. அந்த அறிவை படலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் மறைத்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? படலம் நீங்கிட்டா கண் பார்க்கும், ஆணவ மலம் நீங்கிட்டா ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும். சரியா? இப்போ இந்த ஓமையில் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு பார்க்கிற திறன் இல்லை, கண்ணுக்கு பார்க்கிற திறன் இல்லை அப்படின்னா அந்த கண்ணுக்கு என்ன ஆபரேஷன் பண்ணாலும் கண்ணு விளங்காது. புரியுதுங்களா? ஒரு கண்ணுக்கு பார்க்கிற திறனே இல்லை, அந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணா வருமா? இல்லைங்க, அது பர்மனன்ட் டிஃபெக்ட். ஆபரேஷன் பண்ணாலும் கண்ணு தெரியாது இல்லையா? அப்ப ஆன்மாவுக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணினாலும் அதுக்கு அறிவு விளங்கக்கூடாது. நமக்கு அப்படி இருக்கா? அறிவு பார்த்தா இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்புறம் காலை செல்ல செல்ல உணர்த்த 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 நூல்கள் வழியாக, ஆசிரியரின் வழியாக, அனுபவத்தின் வழியாக உணர்ந்து 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 நமக்கு என்ன ஆகுது? அறிவு விளங்குதா இல்லையா? அப்ப அறிவு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன உணர்த்தினாலும் என்ன ஆகக்கூடாது? அறிவு விளங்கக்கூடாது. அரிதொரும் அரிதொரும் அறியாமை கண்டற்றாள்ங்கிறார். அரிதொரும் அரிதொரும் அறியாமை கண்டற்றாள் அப்படின்னு என்னது? ஆமா, நீங்க ஒரு செய்தியை அறிகிறோம்னு சொன்னா அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இத்தனை நாளா அதை தெரியாம இருந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க. என்ன தெரியாது? தெரியாதுங்கிறது எப்ப தெரியும்னா தெரியும் போதுதான் தெரியும். ஓ அடடா, இது எனக்கு தெரியலையே. அப்போ தெரியாது என்பதை எப்ப தெரிஞ்சுக்கலாம்?
தெரிகிற போது தெரிந்து கொள்ளலாம். அதுதான் அரிதொரும் அரிதொரும் அறியாமை கண்டற்றால். அறிகின்ற பொழுது நான் அறியாமையில் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். நான் அறியலைன்னா நான் அறியாமையில் இருக்கிறேனே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு விடயமாக நான் அறியும் போதெல்லாம் நான் எதை அறிகிறேன்? இதுகாரும் நான் அறியாமையில் இருந்தேன். எதன் மீது? இந்த விடயத்தின் மீது நான் அறியாமையில் இருந்தேன். இந்த விடயத்தில் இப்போ சிவஞான போதம்னு ஒரு நூல் இருக்கு அப்படின்னு முதல் தடவை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு நூல் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தசகாரியம் தெரியாது. இப்போ நம்ம 5 நாள் நடத்தணுமா இல்லையா? சிறப்பு வகுப்பு நடந்ததா இல்லையா? அதில் எந்த நூலை புதுசாக கேள்விப்பட்டீங்க? துகளறு போதம்னு ஒரு நூல். அப்பா அப்படி ஒரு நூல் இருக்காயா? எனக்கு இத்தனை நாள் இப்படி புத்தகம் இருக்கிறதே தெரியாது இல்லையா? அப்போ அப்படி ஒரு நூல் இருக்கிறது, அதில் முத்தி நிலையை பற்றி சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கு முன்னாடி கேட்டால் என்ன தெரியும்? துகளறு போதம் என்று ஒரு நூல் இருக்கிறது என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோமா? தெரியாதே, அதான் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போ அறியாமையை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எதை அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அறிவு அறியல, அறியாமையை அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் எதை அறிந்து கொண்டு இருக்கிறோம்? அறியாமையை அறிந்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஞானத்தின் அபாவமே அஞ்ஞானம் என்கின்ற தார்க்கியர் கருத்து பொருந்தாது. புரியுதுங்களா? இது ஒரு கருத்து. ரெண்டாவது, மாயைய அறியாமைக்கு காரணம் யாரு? ஐக்கியவாதிகள் ஆன்மாவின் அறிவை மறைத்து நிற்பது ஆணவ மலம் அல்ல, மாயையே ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது. இந்த உடம்பு தான் நமக்கு இடைஞ்சல்னு சொல்றவங்க யாரு? ஐக்கியவாதி. ஏன்னா இந்த கருவி கரணங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது, என்று சொல்பவர் யாரு? ஐக்கியவாதி. இது இப்போ சிவபிரகாசத்தில் 34, 35 2 பாட்டு சொல்லுவார். சிவபிரகாசத்தில் நடத்தாத நூல்லையே விளக்கம் நீங்கள் எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா எப்படிங்க? நடத்த நூலில் சொல்லுங்க அப்படின்னா, நடத்த நூலில் சொன்னாலும் நமக்கு அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பாட்டு நம்பரை எழுதி வச்சுங்க, 34, 35 சிவபிரகாசம். மாயை முதலெனவே வினையின் பான்மை முதலெனவே என்று 35வது பாட்டு வரும். புகழும் மலம் ஒழித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும். ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிற அறிவை விளங்குவதற்காகத்தான் கலை முதலாகிய கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவியெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குது? அறிவை விளக்கிறதுக்கு. மாயா தனுவிளக்கு பின்னாடி பாட்டில் வருது. மாயா தனுவிளக்கு. தனுனது உடம்பு. மாயினாலாகிய உடம்பு நமக்கு எது போன்றது? கைவிளக்கு. இருட்டில் இருக்கிற ஆளுக்கு கையில் ஒரு விளக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படியே பார்த்துக்கிட்டு மெல்ல அப்படியே பொடி நடையா முன்னாடி குழி இருக்கா அப்படின்னு பார்த்து போகலாம். அங்கே குழி இருக்கான்னு தெரியாது. எவ்வளோ தெரியும்? ஏகதேச ஞானம். அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு தெரியும். 4 அடி வச்சிங்கன்னா இன்னும் 4 அடி முன்னாடி தெரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு பைய போகணும். எப்படி போகணும்? பையவே சென்று பற்றுக பாண்டியருக்கு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி மெல்ல அப்படியே போகணும் வச்சுக்கிட்டு. எது வரைக்கும்னா சூரியன் வர வரைக்கும். சூரியன் வருகிற காலம் வரை என்ன செய்யணும்? இந்த கை விளக்கை வச்சுக்கிட்டு அணைக்காம பார்த்துக்கணும். விளக்கு என்ன செய்யணும்? அணைக்காம பார்த்துக்கணும். அதான் சூரியன் தான் காட்டுமாமா, விளக்கெல்லாம் வேண்டாமாமா அப்படின்னா போச்சு. அப்புறம் இருட்டில் தான் கிடக்கணும். எதை கொடுத்துருக்கிறாரோ அதை எது வரைக்கும் வச்சிருக்கணும்? தேவையான காலம் வரை இதை நாம் போற்ற வேண்டும். உடம்பை போற்ற வேண்டும். காரணம், அறிவு விளங்குவதற்கு இவை துணை செய்கின்ற கருவி. அதான் அந்த பாட்டில் சொல்றார் 34, 35. எனவே கலாதி முதலாகிய தத்துவங்கள் நமக்கு கூட்டப்பட்டு இருக்கிறது. எனவே இவை துணை செய்கிற கருவி. பாட்டோட கருத்து தனியாக பார்த்துங்க. 2 பாட்டு அங்கே இருக்கு, 34, 35 சிவபிரகாசத்தில். சரி, எனவே மாயையை அறிவை மறைக்கும் என்கின்ற ஐக்கியவாதியின் கருத்தையும் மறுப்பதற்காக வெண்பா செய்கிறார். வெண்பா இருக்கா இல்லையா? மாயா தனுவிளக்காய் மற்றுள்ளம் காணாதே ஆயாதாம் ஒன்றை
அதுவதுவாய் வியாத வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம்போல் தன்னை மலம் அன்றணிதல் தான் என்று காட்டுகிறார். இதுக்கு முன்னாடி இப்போ அந்த ஆணவ மலத்துக்கு சில இலக்கணங்களை பார்க்கலாம். ஆணவ மலத்துக்கு இலக்கணம்